கர்த்தர் நல்லவர், ஆச்சரியமாய் நடத்துகிறார், அதிசயமாய் நடத்துகிறார். சில காரியங்கள் நம்ம லைஃப்ல நடக்கவே கூடாதுன்னு நினைச்சிருப்போம், நடந்திருக்கும். சில காரியங்கள் நாம் நினைப்பதற்கு மாறாக நடந்திருக்கும். ரொம்ப எதிர்பார்த்து காத்திருப்போம், ஒன்றும் இல்லாம போயிருக்கும். சில நேரத்தில் நம்முடைய எதிர்பார்ப்பு கிடைக்காம போவது அது எப்படி இருக்கும்னு ஏசாயா 26 சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 26 அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அதாவது 17-18 கர்த்தாவை பேறு காலம் சமீபித்திருக்கையில் வேதனைப்பட்டு தன் அம்பாயத்தில் கூப்பிடுகிற கற்பவதியை போல உமக்கு முன்பாக இருக்கிறோம். அதன் அர்த்தம் என்ன? நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம், காத்திருக்கிறோம். கிடைக்கும் கிடைக்கும் கிடைக்கும்னு காத்திருக்கிறோம். நாங்கள் கற்பமாயிருந்து வேதனைப்பட்டு காற்றை பெற்றவர்கள் போல நாங்க நினைச்சோம் இது எங்களுக்கு கிடைச்சிரும் கிடைச்சிரும் கிடைச்சிரும். அந்த பெயினும் ஓகே, இது ஒரு பிரசவ வலியா இருக்கும் நினைச்சு பார்த்தா அது வெறும் காற்று. எப்படி இருக்கும்? இன்னைக்கு அநேகருடைய வேதனை என்பது அப்படிதான் இருக்கு. எப்படியாவது நடந்துரும் நடந்துரும், இந்த வருஷம் டிசம்பருக்குள்ள நடந்துரும் நாங்க கற்பமா இருந்து, ஏன்னா அப்படியே நாங்க வெயிட் பண்ணி அது அந்த ஒரு பெரிய எதிர்பார்ப்பை நம்முடைய இருதயத்திலே சுமந்து, கருவை வயிற்றில் சுமப்பது போல ஒரு பெரிய எதிர்பார்ப்பை மனதில் வைத்து சுமந்து கற்பமாயிருந்து வேதனைப்பட்டு பரவாயில்ல நடந்துடும் சகித்து பல்ல கடிச்சு அப்படி சகித்து ஓகே டெலிவரி டைம்ல டெலிவரி ஆகி எல்லாம் வாய்க்கப்படும் பார்த்தா நாங்கள் காற்றை பெற்றவர்கள் போல இருக்கிறோம். இது எவ்வளவு பெரிய வலி. இந்த வலியில இருந்துட்டு தான் அவர்கள் ஆண்டவரிடத்தில் ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார்கள். அந்த விண்ணப்பம் தான் 12வது வசனம். கர்த்தாவே எங்களுக்கு சமாதானத்தை கட்டளை இடுவீர். கர்த்தாவே எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவீர். எங்கள் கிரியைகளை எல்லாம் எங்களுக்காக நடத்தி வருகிறவர் நீரே. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எதிர்பார்த்த காரியம் எல்லாம் இதே போல வரும்போது இந்த ஜெபத்தை பண்ணிருங்க. கர்த்தாவே எங்களுக்கு சமாதானத்தை, இது நான் சொல்ற வார்த்தை இந்த ரொம்ப எதிர்பார்த்து, அதாவது ஒரு கற்பவதி நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஆரம்பத்துல தெரியாது, கொஞ்சம் சிம்டம்ஸ் இருக்கும், போய் செக் பண்ணி பார்ப்பாங்க, பாசிட்டிவ் மாதிரி இருக்கு, ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்ணி பார்த்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வெளியே சொல்லாம தெரியவே தெரியாது. ஒரு 5 மாசம் 6 மாசம் ஆன பிறகு வெளியே தெரிய வரும். ஒரு 7 மாசம் 8 மாசம் ஆகும்போது மொத்தமா வெளியே எவ்வளவு ஒன்றும் மறைக்க முடியாது, அது அப்படி தெரிய வரும். அது 9 மாசம் ஆகும்போது அது மட்டும்தான் தெரியும். அப்போ காத்திருக்கிறவங்க அந்த காத்திருக்க ஒரு கட்டத்தில் நம்ம எதுக்கு காத்திருக்கோம்னு யாருக்குமே தெரியாம இருக்கும். அந்த டைம் ஆக ஆக நம்ம சுத்தி இருக்கிறவர்களுக்கு எல்லாம் தெரிய வந்துடும், இவங்க இதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, இவங்க இதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ம இருக்கிறத பார்த்தா வந்து கேட்பாங்க, எப்போ டேட்டு சொன்னாங்க. அப்படிதான் சிலர் வந்து என்ன இன்னொன்னு நடக்கலையான்னு கேட்கறதுன்னு அர்த்தம் என்னன்னா டேட் எப்போன்னு கேட்கறாங்க. ஆமே, ஆண்டவர் பேச வைக்கிறார் சிலருக்காக. சரி, அப்போ இந்த மாசம் நடந்துரும் பார்த்தா அந்த டெலிவரி டைம் பார்த்தா நாங்கள் எதை பெற்றவர்கள் போல இருக்கிறோம். அப்போ இவ்வளவு வீங்கினது உள்ள இருந்தது ஃபுல்லா காத்தா. அப்ப நான் இவ்வளவு எதிர்பார்த்து வைத்திருந்தது ஃபுல்லா காற்றா. கேட்கும் போது சிரிச்சிட்டு கேட்கிறோம், அந்த பெயின்ல பயணிக்கிறவர்களுக்கு தான் தெரியும். ஆண்டவரே இத்தனை வருஷம் சுமந்தது வெளியே தெரியலன்னா கூட பரவாயில்ல, அது என்னோட போயிருக்கும். இது எல்லாருக்கும் தெரிய வந்துட்டு நான் வேற சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். டாக்டர் ஜீசஸ் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறேன். கர்த்தர் தான் டெலிவரி பண்ண போகிறார், கர்த்தர் எனக்கு வாய்க்க பண்ண போறார். நான் எல்லார்ட்டையும் சொல்லிட்டேன்ப்பா. ஆனா இப்ப நாங்க எப்படி இருக்கிறோம் தெரியுமா ஆண்டவரே? காற்றை பெற்றவர்கள் போல இருக்கிறோம். மொத்த நம்பிக்கையும் இடிந்து போகிறது. ஒரு பில்டிங்
தரைமட்டமானது போல. அமெரிக்காவில் அந்த வேர்ல்டு ட்ரேட் சென்டரை ஏரோப்ளைனை வைத்து இடித்தது போல அப்படி வளர்ந்து ஓங்கி நின்ற அந்த கட்டிடம் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது போல நம்முடைய வாழ்க்கையில் அந்த நம்பிக்கை என்கிற கோபுரம் இடிந்து விழும்போது இந்த ஜெபத்தை பண்ணணும். என்ன ஜெபம் தெரியுமா? கர்த்தாவே எங்களுக்கு. இந்த ஜெபம் ஒர்க் அவுட் ஆகுமா? ஏன் ஆகாது? என் ஆண்டவராகிய இயேசு சிலுவையிலே கைவிடப்பட்டார். அவர் என்ன, அவர் 3 வருஷமா சொன்ன வார்த்தை என்ன? நானும் பிதாவுமாக இருக்கிறோம், பிதா எப்போதும் என்னோடு இருக்கிறார். சீஷர்கள்ட்ட கடைசி என்ன சொல்லுவார்? நீங்க எல்லாம் என்ன விட்டு போயிருவீங்க, ஆனா நான் தனித்திரேன், பிதா என்னோடு இருப்பார். பாருங்க, இதுதான் அவர் வச்சு சுமந்து 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 கிளைமேக்ஸ் வரும்போது சிலுவையில் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு. நேத்து வர கேட்டானே பிலிப்பு, பிதாவை எங்களுக்கு காண்பியோன்னு. நான் என்ன சொன்னேன்? இதுவரை என் கூட இருந்துட்டு நீ பார்க்கலையான்னு வர சொன்னேனே, ஆனா இப்போ நீங்க என்ன கைவிட்டீரே. அப்ப இந்த இடத்துல ஒரு ஜெபம் அவரை பார்த்து வைக்க முடியுமா? முடியாது. ஆனால் அவர் வைத்தார். என்ன வைத்தார் தெரியுமா? உம்முடைய கையிலே என் ஆவியை ஒப்பு கொடுக்கிற. எல்லாம் தரைமட்டமானது. இந்த தேவாலயத்தை இடித்து போடுங்கள் என்றார், இடித்து போடப்பட்டது. ஆனால் அவர் கண்ணை மூடுவதற்கு முன்னே அப்பா கையில கொடுத்தார். 1 2 3வது நாளிலே அவரை உயிரோடு எழுப்பினார். எல்லா நம்பிக்கையும் இழந்து இடித்து போடப்பட்ட நிலையிலும் நீ உன்னை அவர் கையில் கொடுத்து பார். அத்தனை கண்களுக்கு முன்பாக அவர் உன்னை உயிர் பெற வைத்து, அவர் உன்னை எழும்ப வைத்து ஆமென் சொல்லுகிறவர்கள் நல்ல கைகளை தட்டி. இப்ப நீ என்ன பண்ண போற? இனி அந்த பைபிளை தொட போறியா? இனியும் போய் முழங்கால் போட போறியா? இனியும் போய் உபவாசம் போட போறியா? கர்த்தாவே எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவீர். எங்கள் கிரியைகளை எல்லாம் எங்களுக்காக நடத்தி வருகிறவர் நீரே. அப்படியே இந்த வசனத்தை நெஞ்சோடு சேர்த்து வைத்து 2 நிமிஷம் அப்படியே வலது கரத்தை உயர்த்து. இந்த விஷயத்துல எனக்கு இன்னொரு சமாதானமே இல்லப்பா. எதிர்பார்த்து எதிர்பார்த்து காற்றை பெற்றவனை போல, காற்றை பெற்றவளை போல இருக்கிறபடி சில உள்ளங்கள் இங்கு உண்டு. சில உள்ளங்கள் அதை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இதை வச்சு ஜெபம் பண்ணணும்னு கொஞ்சம் கூட நினைக்கல. ஆனா பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தை நினைவில் கொண்டு வந்து ஜெபிக்க வைக்கிறார். ஒருவேளை அநேகருக்காக கூட இருக்கலாம், அல்லது யாரோ ஒரு ஆளுக்காக இருக்கலாம். இந்த நேரத்தில் அப்பா நம்பிக்கை இழக்கும் போது எப்படிப்பா ஜெபம் ஓடும் இல்ல? கொஞ்சம் நம்பிக்கை இருக்க போய் தான் நம்முடைய ஜெபமே வருது. ஆனா இப்ப எல்லா நம்பிக்கையும் கம்ப்ளீட்டா டவுன் ஆன அந்த நம்பிக்கை என்கிற கோபுரத்தை யாரோ வைத்து இடிச்சுட்டாங்கப்பா. அந்த உயர்ந்திருந்து வளர்ந்திருந்து அது அப்படி இடிந்து நிக்கிறேன்பா. ஆனா நான் உங்களை நம்புறேன்பா. எங்கள் கிரியைகளை எல்லாம் எங்களுக்காக நடத்தி வருகிறவர் நீரே. நீரே அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்ப உயிர்ப்பித்து என்னை ஏறி வர பண்ணி என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர்.